ஸ்டோரி பாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கோழி குஞ்சு. இது குழந்தைகளுக்கான கதை. ஒரு ஊரில் ஒரு சின்ன பாப்பா ஒன்று இருக்குது. அந்த பாப்பாவோட பேர் சனா. அவளுக்கு சின்ன சின்ன இந்த கோழி குஞ்சுகள்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை அவங்க தாத்தாட்ட சொல்லி தனக்கு கோழி குஞ்சுகள் வேணும் அப்படின்னு கேட்குறா. அவங்க தாத்தாவும் 4 கோழி குஞ்சுகள் வாங்கி கொடுக்குறார். அதை ஆசையாக வீட்டில் எடுத்துகிட்டு போய் வளர்த்து வர்றா. அதுகளுக்கு பேரெல்லாம் கூட வைக்கிறா. ஒரு நாள் அவள் வளர்த்து வந்த அந்த 4 கோழி குஞ்சுகளில் பிங்க் கலரில் இருக்கிற கோழி குஞ்சு தன்னோட வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துடுது. தள்ளி வந்துட்டால் அதுக்கு திரும்ப எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு தெரியல. மெல்ல மெல்ல தன்னுடைய சின்ன கால்களை வச்சு நடந்து வருது. அப்படி வரும்போது அது கீழே ஒரு புழு நெளிஞ்சு நெளிஞ்சு போகிறத பார்க்குது. அந்த புழுவும் இந்த கோழி குஞ்சை பார்த்துருது. அதுக்கு ஒரே பயம், எங்கே கோழி குஞ்சு நம்மளை கொத்தி சாப்பிட்ருமோ அப்படின்னு. ஆனால் கோழி குஞ்சு சொல்லுது, பயப்படாத புழுவே, நான் உன்னை சாப்பிட மாட்டேன், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குது. அதை ஏன் கேட்குற, நான் இலைகளில் தான் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆடு இலைகளை சாப்பிட வந்தது. நான் உடனே இலையிலேருந்து அந்த ஆட்டு மேலே விழுந்துட்டேன். அந்த ஆடு இந்த பக்கமாக வந்து தன்னை அப்படியே உழுப்பிக்கிச்சு. அப்படி உழுக்கும்போது ஆட்டு மேலே இருந்தேன்னா கீழே விழுந்துட்டேன். நான் திரும்ப என்னோடய இடத்துக்கு போகணும், அதுதான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த கோழி குஞ்சும், நானும் வீட்டை விட்டு தள்ளி வந்துட்டேன், நானும் என்னோடய வீட்டுக்கு போகணும். நம்ம 2 பேருமே இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடலாம், நம்ம வழியில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி குஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருது. புழுவும் அந்த பக்கமாக போக ஆரம்பிச்சிருது. கோழி குஞ்சு மெல்ல மெல்ல தன்னுடைய கால்களை வச்சு நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் டயர்டாகி ஒரு இடத்துல நிற்கிது. நின்னா அந்த இடத்துக்குள்ளேருந்து புஷ் புஷ்ஷுன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பு இந்த கோழி குஞ்சை பார்க்குது. கோழி குஞ்சுக்கு ஒரே பயம், ஆகா இந்த பாம்பு நம்மளை சாப்பிட போகுது போல் அப்படின்னு. அந்த கோழி குஞ்சோட பயத்தை பார்த்த உடனே பாம்புக்கு தெரிஞ்சு போச்சு, இது நம்ம சாப்பிட்ருவோமோன்னு நினைக்குது அப்படின்னு. உடனே சொல்லுது, கோழி குஞ்சே நீ பயப்படாத, நான் இப்போ தான் 2 தவளையை பிடிச்சி சாப்பிட்டேன், என் வயிறு ஃபுல்லாக இருக்குது, நான் அதனால் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், எங்கே இப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு கேட்குது. உடனே இந்த கோழி குஞ்சு சொல்லுது, பாம்பாரே, நான் என்னோடய வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டேன், திரும்ப நான் எங்கள் வீட்டுக்கு போகணும், அதுதான் நான் மெல்ல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சரி சீக்கிரம் போ, இருட்டிட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுது. உடனே கோழி குஞ்சும் பாம்பாருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்குது. நடந்து வருது. மணி 6 மணி ஆயிடுச்சு. இருட்ட தொடங்கிருச்சு. கோழி குஞ்சுக்கோ பயம், கொஞ்சம் இருட்டாயிட்டா நமக்கு நடக்கிறதுக்கு வழி தெரியாதேன்னு. அந்த நேரம் ஒரு பிரகாசமாக வானத்திலேருந்து ஏதோ பறந்து வருது. அதை பார்க்குது, மின்மினி பூச்சி. ஆஹா, இந்த மின்மினி பூச்சி எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு கோழி குஞ்சு தன்னுடைய கழுத்தை நிமிர்த்தி தலையை நிமிர்த்தி பார்க்குது. உடனே மின்மினி பூச்சி கேட்குது, என்ன கோழி குஞ்சே, இருட்டுற நேரமாச்சு, நீ இப்படி மெல்ல நடந்து போய்கிட்டு இருக்க அப்படின்னு. உடனே கோழி குஞ்சு சொல்லுது, அதை ஏன் கேட்குற, நான் என் வீட்டை விட்டு தள்ளி வந்துட்டேன், என் வீட்டுக்கு போகணும், வெளிச்சமும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் நீ வந்த உடனே ஒரே பிரகாசமாக இருக்குது, எனக்கே உன்னை பார்த்ததும் ஒரு தைரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த மின்மினி பூச்சி சர்ன்னு பறந்து போயிடுச்சு. கோழி குஞ்சுக்கு ஏமாற்றமாக போச்சு, என்னடா கிடைச்ச ஒரு வெளிச்சமும் போச்சேன்னு. இப்படி மெல்ல மெல்ல நடக்குது. அந்நேரம் பார்த்தா அந்த மின்மினி பூச்சி தன்னுடைய நிறைய நண்பர்களோட திரும்ப அந்த இடத்துக்கு வருது. அந்த இடமே ரொம்ப வெளிச்சமாக ரொம்ப ஒரு பிரகாசமாக தெரியுது. கோழி குஞ்சுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அந்த பூச்சிகள், அந்த மின்மினி பூச்சிகள் எல்லாம் பறந்து போக அதனுடைய வெளிச்சத்திலேயே கோழி குஞ்சு தன் வீட்டுக்கான பாதையை தெரிஞ்சு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக அந்த கோழி குஞ்சை பார்த்த உடனே அந்த சனா தூக்கி அந்த கோழி குஞ்சுக்கு இரைகளை கொடுக்குறா. கோழி குஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மின்மினி பூச்சிகள் எல்லாம் திரும்ப பறந்து அதனுடைய இடத்துக்கு போயிடுது. இந்த கதையை பார்த்தீங்களா குழந்தைகளே?
இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? என்ன ஒரு அருமையான நட்பு பார்த்தீங்களா? அந்த மின்மினி பூச்சி நான் போய் என் நண்பர்களை கூட்டிகிட்டு வரேன்னு கூட சொல்லலை. சர்றன்னு பறந்து போச்சு. வரும்போது நிறைய நண்பர்களோட திரும்பி வருது. அது மாதிரி தான் குழந்தைகளே, வார்த்தைகளில் எதுவுமே இல்லை, எல்லாமே நம்முடைய செயல்களில் தான் இருக்குது. இப்போ நமக்கும் சம்மர் லீவ் எல்லாருக்கும் விட்டாச்சு இல்லையா? நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸோட வெளியே போகும்போது கவனமாக அவங்களோட போகணும். திடீர்னு நீங்கள் உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ விட்டு வெகு தூரம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன? உங்கள் பேரண்ட்ஸோட செல் நம்பர். எப்போவும் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கே போனாலுமே அது திரும்ப உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.